மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை பற்றி ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவடிகளை போற்றி. அரணின் ஒழுக்கா தள்ளவை நீக்கி மரணின் ஒழுக்கா மானம் உடையது அரசு. அறத்தை விளக்காமல் குற்றங்களை நீக்கி வீரத்தில் தலை சிறந்து விளங்குபவனே தகுதியான அரசன் ஆவான். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகான் அருளிய தெய்வத்தின் குரல். அதாவது எப்பொழுதுமே பகவானை நினைச்சுட்டு மனசுல சாந்தியா இருக்கிற நிலை, அந்த ஆனந்த நிலையை, அந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் மொட்டாக, பூவாக, பிஞ்சாக, காயாக இருந்துதான் முதிர வேண்டும். அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்துதான் அந்த ஆனந்தமான நிலை நமக்கு கிடைக்கும். பழுக்கும் நிலை வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். காயாக இருக்கும்போதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விழுந்து விட்டால் பயனில்லை. வெம்பி விழுந்திடுமோ என்று ராமலிங்கர் சொல்லுகிறார். நமக்கும் அந்த கவலை இருக்க வேண்டும். கனிந்த பழம் ஆகும் வரையில் பூஜை, தவம், ஜபம் எல்லாம் இருக்க வேண்டும். வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத்துவம் என்கிற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை வேண்டும். அந்த தினமும் நம்ம பண்றோம் பார்த்தீங்களா, அந்த பூஜை, தியானம், தவம், இதெல்லாம் அந்த ஆனந்தமான அந்த நிலையை அடையிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அந்த நிலையை அடைய முடியும். இப்போ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கடைசியில +2 போறோம், அப்புறம் காலேஜ் போறோம் இல்லையா, அந்த மாதிரி படிப்படியா அந்த ஆனந்தமான நிலையை அடைவதற்கு நம்முடைய தினசரி கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் வெம்பாது பழுக்கும். கடைசியில் அந்த தத்துவம் மூலம் எங்கே இருக்கிறது? அந்த தத்துவம், அதோட மூலம் எங்கே இருக்கிறது? தன்னிடத்திலேயே தான் இருக்கிறது. எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அந்த அறிவுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அனுபவத்தில் உணரலாம். அந்த ஆனந்தம் நம்ம தேடி தேடி அலைஞ்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம கடைசியில என்ன நம்மளுக்கு தெரியும்னா, அந்த ஆனந்தம்ங்கிறது உள்ளதான் இருக்கு. அது நம்ம கடைசியில நம்ம புரிஞ்சுக்கலாம். இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெயஹிந்த்.